அதே போல எதையும் தாங்கள் இதயம் வேண்டும் என்று பேர் அண்ணா அவர்கள் போதித்தார். நல்ல நற்பண்புகள் அதை வளர்த்தார். ஆனால் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கொள்கையில் மாறுபட்டு குடும்ப கட்சியாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. இன்றைக்கு திமுக அரசாங்கத்திற்கு ஒரு முதலமைச்சர் அல்ல 4 முதலமைச்சர் என்று ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், உதயநிதி ஒரு முதலமைச்சர், திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன் ஒரு முதலமைச்சர், திரு ஸ்டாலினுடைய மனைவி அவர் ஒரு முதலமைச்சர். 4 முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே 4 அதிகார மையம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல வேற அண்ணாவில் இருக்கின்ற பொழுது படியரசு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த வழியிலே வந்த இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், விலையில்லா அரிசி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 40 மாத காலம் ஆகிவிட்டது. எதற்கெடுத்தாலும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கள்ளச்சாராய் மாறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. கள்ளச்சாராய்த்தால் கள்ளக்குறிச்சியிலே சுமார் 68 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அதோடு இன்றைக்கு தமிழகத்தில் எது கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ கஞ்சா எளிதாக கிடைக்கின்றது. நகரத்திலிருந்து கிராமம் வரை கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தேன். தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் பெரும்பாலும் இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு இருப்பது அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு கூட சென்னை உயர்நீதிமன்றம் முதல் அமர்வு நியமிக்கப்பட்ட அட்வொகேட் கமிஷன் தாக்கல் செய்த ஆய்வறிக்கையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சென்னையிலே குறிப்பிட்ட பகுதியில் தாராளமாக கிடைப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை சுட்டிக்காட்டி முதன்மை பயிற்சி போதுமான அளவு இதை தடுப்பதற்கான காவலர்கள் இல்லை என்று கண்டித்துடன் உயர்நீதிமன்றமே போதைப் பொருளை கட்டுப்படுத்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தது. இன்றைக்கு கூட நாங்க சொன்னா கூட பொய்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பத்திரிகையிலே வந்த செய்தி இன்றைக்கு உயர்நீதிமன்றமே கண்டித்திருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது நீதிமன்றத்தில் மூலமாக வெளிப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றான நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. அதனால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். எண்ணி பாருங்க. இன்றைக்கு கஞ்சா போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எதை செய்வது என்றே தெரியாமல் தான் குற்ற செயலில் ஈடுபடுகின்றார்கள். அதனால் தமிழகத்திலே குற்றம் அதிகரித்திருக்கின்றது. இந்த ஆட்சியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. 2022 என்று கருதுகிறேன். காவல்துறை மானிய கோரிக்கை முதலமைச்சர் அதற்கு அந்த இலாக்காவை வைக்கின்றார். அந்த காவல்துறை மானிய கோரிக்கையிலே அந்த கொள்ளை விளக்கு குறிப்பு சட்டமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதிலே ஒரு பேராகிராஃபிலே 20 பக்கம் என்று நான் நினைக்கின்றேன் குறிப்பிடுகின்றார்கள். பள்ளிக்கு அருகிலே கல்லூரிக்கு அருகிலே 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் மட்டும் 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் கைது செய்யப்பட்டது வெறும் 48 பேர். மற்றவர்கள் யாரு? நான் அதுதான் ஏற்கனவே சொன்ன போல ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள்
கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல இந்த அரசாங்கத்தான். உயர்நீதிமன்ற வரைக்கும் போய்விட்டது. ஆகவே இனியாவது காவல்துறைக்கு சுதந்திரமாக கொடுத்து இந்த விடியா திமுக ஆட்சியிலே இளைஞர்களும் மாணவர்களும் சீரழியாத ஒரு சூழ்நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள். பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற காட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா போதையில் தான் பல இடங்களில் பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பத்திரிகையை பார்க்கிறோம், தொலைக்காட்சி செய்தியை பார்க்கின்றோம். இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறுகின்ற இடமெல்லாம் இந்த கஞ்சா போதை ஆசாமிகளால் இந்த குற்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 20 நாட்கள் ஆகிறது. 20 நாள், கடந்த 20 நாட்கள் மட்டும் 6 பாலியல் வன்கொடுமை தமிழகத்திலே அரங்கேறியிருக்கிறது. எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதை எண்ணி பார்க்கிறது. இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட மாநிலம் எங்கேயுமே கிடையாது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட மாநிலம் தமிழகம் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு, இதுவே ஒரு சான்று. இன்றைக்கு நேற்று நாகை மாவட்டத்தில் அரசு குழந்தை காப்பத்தில் 50 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை உள்ளாக்கி இருக்கிறாங்க. நேற்றைய தினம் இன்றைக்கு பத்திரிகையில தாம்பரம் பக்கத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி 3 பேர் கூட்டு பாலியல் செய்திருக்கிறாங்க. இவ்வாறு தினந்தோறும் பத்திரிகை எடுத்து செய்தி பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அரங்கேறி 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது தமிழகத்தில் வெறும் 9 பாலியல் வன்கொடுமை தான் ஒரு ஆண்டில் நடந்தது, அங்கொன்றுமாக. ஆனால் இந்த விடியா திமுக அரசாங்கத்தில், திராவிட மாடல் ஆட்சியில திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கத்தில் 20 நாட்களில் கடந்த 6, நேற்றை 1, இன்றைக்கு 1, கிட்டத்தட்ட 8 பாலியல் வன்கொடுமை 20 நாள் அடங்கேறி இருக்கிறது. அப்படி என்றால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு இன்னைக்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணி பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.